கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் சந்திப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய தேவன் நல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மை பலப்படுத்தி வருகிறார். நம்ம காலை டிவோஷன்ல எந்த தலைப்பின் கீழாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரேயர், ஜபத்தின் முக்கியத்துவம், அதை பற்றி தியானித்து வருகிறோம். இந்த தலைப்பின் கீழாக இதுவரை நான் ஏன் ஜெபிக்க வேண்டும், எதற்கு ஜெபிக்க வேண்டும், ஜீசஸ் மாடல் ஆஃப் பிரேயர், தேங்க்ஸ் கிவிங், சப்ளிகேஷன் பிரேயர், இது என்ன பண்ணியிருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். இந்த காலை வேளையிலும் இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபம் பண்ணினார் என்று பார்க்கும் பொழுது அவருடைய ஜெபத்தை 4 விதமாக பிரிக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். தேங்க்ஸ் கிவிங் பிரேயர், நன்றி செலுத்துதல் ஜெபம், விண்ணப்பத்தின் ஜெபம், மன்றாடுதல் ஜெபம், அதுக்கப்புறம் அர்ப்பணிப்பின் ஜெபம். நன்றி செலுத்துதல் ஜெபம், விண்ணப்பத்தின் ஜெபத்தை பற்றி நம்ம ஏற்கனவே என்ன பண்ணணும், தியானித்தோம். இந்த காலை வேளையிலும் இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தில் ஒன்றாகிய மன்றாட்டின் ஜெபத்தை குறித்து தியானிக்க தேவன் நம்மை பலப்படுத்துவாராக, தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இயேசு கிறிஸ்து பிறருக்காக ஜெபித்தார் என்பதை நம்ம என்ன பண்ண முடியும், வேதத்தில் வாசிக்க முடியும். ஒரே ஒரு 2 வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் மற்றும் 20ஆம் வசனம். யோவான் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 20ஆம் வசனம். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்களே. 20வது வசனம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிகளுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். இந்த 2 வசனத்துல இருந்து நம்ம தியானிக்க போகிறோம். இந்த 2 வசனத்தை நீங்க இன்னொரு வாட்டி கீனா ரொம்ப கேர்ஃபுல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக என்ன பண்ணார்னா ஜெபித்தார் என்பதை பாதிக்க முடியும். ஜெபித்தார்னா அவர் சும்மாலாம் ஜெபிக்கிற, இந்த ஜெபத்தின் பேரே ரொம்ப அழகா இருக்கும், பரிந்துரை ஜெபம் அல்லது மன்றாட்டின் ஜெபம். பரிந்துரை அப்படின்னா ஒருத்தருக்காக வழக்காடி அவங்களை எப்படினாச்சும் வெளியில கொண்டு வரணும், அவங்களுக்காக பரிந்து பேசுறது, அது பரிந்துரை ஜெபம். மன்றாட்டின் ஜெபம், அவர்களுக்காக மன்றாடி போராடி ஜெபிப்பது. இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான் ஒவ்வொருக்காக என்ன பண்ணியிருந்தாருன்னா ஜெபித்தார். அவர் சும்மா ஜெபிக்கும் பொழுது இவர்களை ஆசீர்வதியும் சொல்லிட்டு போறது கிடையாது. அவர் பாரத்தோடு ஜனங்களை பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு வாட்டியும் ஜனங்களை பார்க்கும்போது இவர்கள் மெய்ப்பர் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறார்கள் என்று அவர்கள் மனம் என்ன பண்ணுச்சுன்னா பதைப்பதைத்தது. அவரோட மனசுல பாரத்தை உணர்ந்தார். பாரத்தோடு என்ன பண்ணினார்னா ஜெபித்தார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் அவருடைய ஜபத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், மன்றாட்டின் ஜபம். நாம் பிறருக்காக என்ன பண்ண வேண்டும், ஜெபிக்க வேண்டும். எப்படி நன்றி செலுத்துகிற ஜபம் ரொம்ப முக்கியமோ, எப்படி நமக்காக குறிப்பாக சோதிக்கப்படும் பொழுது தேவனுடைய சித்தத்தை அறிந்து தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்றவாறு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஜெபிப்பது முக்கியமோ, அதே போல மன்றாட்டின் ஜபமும் என்ன பண்ணுகிறது முக்கியம். இயேசு கிறிஸ்து நான் இதுல வாசிச்சல யோவான் 17ஆம் அதிகாரம் 9, 20 இது 2த்தையும் நீங்க வாசிக்கும் பொழுது 9ஆம் அதிகாரத்துல பாருங்க, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். இந்த அவர்கள் யாருன்னா இயேசு கிறிஸ்து காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அவருடைய சீஷர்களுக்காக, அந்த ஜனங்களுக்காக என்ன பண்ணினார், ஜெபித்தார். இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இருக்கிற ஜனங்களுக்காகவும் மட்டும் இல்ல, உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜெபம் பண்ணிடுறார். அப்பமே யாருக்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும். அதுதான் 20ஆம் வசனத்துல வாசிக்க முடியும். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வதும் அல்லாமல், இவர்களுக்காகனா யாரு, சீஷர்களுக்கு, அங்க இருக்க ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்வது அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அப்போ அவங்க வார்த்தையை கேட்டு யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு இயேசு சொல்றார். பாருங்களேன், எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஜெபம் இது, எவ்வளவு ஒரு அழகான ஜெபம். அவர் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஜனங்களுக்காக, அவர் காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஜனங்களுக்காக மட்டுமல்ல, உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் ஜெபித்திருக்கிறார். ஸோ உங்களுடைய ஜெபத்துல இந்த நாள் ஃபுல்லா நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, மன்றாட்டின் ஜெபத்தை ஏறெடுக்க போறீங்க. ஜப குறிப்பா இல்ல ஜெபிப்பதற்கு. நீங்க நியூஸ் பார்த்தாவே தெரியும் நம்முடைய உலகம் எவ்வளவு பாவத்தில் சென்று கொண்டிருக்கிறது என்று. வெட்டு, கொலை, குத்து, திருடு, விபச்சாரம், வேசித்தனம், நிறைய காரியங்கள் நம்ம உலகத்துல என்ன பண்ணிருக்கு, நடந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய வாலிபர்கள், உலகத்துல இருக்கிற வாலிபர்களுக்காக, குறிப்பாக இந்தியாவில் இருக்க வாலிபர்களுக்காக, இந்தியாவில் இருக்க விமனுக்காக, மென்னுக்காக,
ஓல்டேஜ் பீப்புளுக்காக என்ன பண்ணலாம்னா ஜெபம் பண்ணலாம். ஸோ ஜெப குறிப்பு நிறையா இருக்கு. நீங்கள் இந்த நாள் ஃபுல்லாக என்ன பண்ண போறீங்கன்னா மன்றாட்டின் ஜெபத்தை ஏற்படுத்துகிறீங்க. ஆண்டவரே, நான் பிறருக்காக ஜெபிக்க என்னுடைய மனசை பாரப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், ஜெபிப்போம். அப்படி ஜெபிப்பதன் மூலயமாக ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். குறிப்பாக நீங்க மற்றவர்களுக்குன்னு சொல்லும் பொழுது நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, உங்களுக்கு நன்மை செய்தவர்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கும் சேர்த்து என்ன பண்ண போறீங்க, ஜெபிக்க போகிறீங்க. அதுதான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றீங்களா? இன்டர்செசரி பிரேயர்னா நமக்கு நன்மை செய்தவர்களுக்கு மட்டும் அவர் மன்றாடாமல் நமக்கு தீமை செய்ததற்காகவும் மன்றாடி ஜெபிப்பதே இன்டர்செசரி பிரேயர் அப்படின்னு சொல்றாங்க. இன்டர்செசரி பிரேயர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுது அங்க இருக்க சுத்தி இருக்கிறவர்களுக்கு தேவனே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்து நன்மை செய்ததுனால இயேசு கிறிஸ்து மன்றாடுகிறாரா? இல்லை. தீமை செய்தாலும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறார், மன்றாடுகிறார். நாமும் என்ன பண்ணணும், நம்ம சுத்தி இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். நம்முடைய எனிமீஸ்க்காகவும் நம்முடைய சத்துருவுக்காகவும் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் தேவன் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிந்து பேசுதல் ஜெபத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். பரிந்துரை ஜெபத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் எங்களுக்காக மட்டுமல்ல பிறருக்காகவும் ஆண்டவரே ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களோட மனசை பாரப்படுத்துங்க. எங்களுடைய தேசத்தில் நடக்கிற எங்களுடைய ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா தேசத்தில் நடக்கிற எல்லா காரியங்களுக்காகவும் நாங்கள் ஆண்டவரே, அப்பா திறப்பில் நின்று ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்க இதன் மூலமாக பலனை காண கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். Thank you. God bless you.